கிரகத்தை எட்டுன்னு வந்த ஆராதனை முறைமை சரியில்லைன்னு சொன்னால் அவனுக்கு கோவம் வந்துடும். நீ அங்கே போவாதே, அந்த மாதிரி ஆராதனை செய்யாதே, வானா தேவனை ஆராதி, பரிசுத்தாவிக்குள்ளே வந்து ஆவியோடு உண்மையோடு ஆராதினா உன்னை வெட்டி விடுவானோ நான். என்ன நீ பேசுகிற நீ? ராஜாவுக்கே ஆலோசனை சொல்கிறாயா நீ? நீ அதை விட்டுவிடு, நீ ஏன் சாக வேண்டும்? என்ன தெனவட்டான பேச்சு பாருங்க. பரிசுத்த கிரியை செய்யலையே ராஜாவே, உமக்கு வேற ஆவி கிரியை செய்யுது. போதை, வேற போதை, மேட்டிமை, அகங்காரம், இருமாப்பு, செருக்கு, ஆணவம், திமிர் எல்லாம் கலந்த கலவையாக இப்போ மனசு வேலை செய்யுது. தேவனாய் கர்த்தாவே 100 சேக்கல் வெள்ளி போச்சே, இது எல்லாம் உங்களுடைய சர்க்கிள் படி நான் அனுப்பிடுறேன், உங்களுடைய வார்த்தையின்படி, உங்களுடைய தேவனுடைய ஊழியக்காரன் வார்த்தையின்படி, கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையின்படி நான் அனுப்பிடுறேன். நீ சொன்னதை நான் செய்கிறாண்டவரே. ஆள் 10 நான் ஆளை கூப்பிட்டேன், இப்போ மறுபடியும் அனுப்ப சொல்கிறீர். அனுப்புனா அந்த 100 சேக்கல் தேவன் தருவார்.